அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற தலைப்பின் கீழ் பல்வேறு துஆக்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து அதை மனனம் செய்தும் வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வேறு சில துஆக்களை பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு மனிதன் சந்திக்கிற சோதனைகளில் மிக முக்கிய சோதனையாக இந்த நோய் என்கிற ஒன்று இருக்கிறது. இது ஒரு சாதாரண மனிதரில் இருந்து பெரும் நிலைகளில் இருக்கிற பதவிகள் வகிக்கிற பெரும் ஆட்சியாளராக இருப்பவர்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த நோயிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. இது மாதிரியான எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் ஒரு முஸ்லீமனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் திருமறையில் சொல்வதை போன்று வஇஎம்சஸ்கல்லாஹு பில்லுர்ரின், உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹுவ, அவனை தவிர வேறு யாரும் அதை நீக்க முடியாது. வஇஎம்சஸ்க பி ஹைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் உமக்கு நன்மை ஏற்படுத்தி விட்டால் அவன் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் படைத்தவன் என்கிற ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது இறைவன் புறத்தில் இருந்து தான் வருகிறது, அது இறைவனால் தான் நீக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு அடிப்படையாக இருக்கணும். ஏன்னா அந்த நோய் ஏற்பட்ட உடனேயே இந்த சோதனைகளை எதிர்கொள்ள முடியாமல் பல இணை வைப்பு காரியங்களில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள் சென்று விடுவதை பார்க்கிறோம். நீங்கள் இங்கே போங்க, இந்த தர்காக்களுக்கு சென்று இன்னென்ன காரியங்களை செய்தால், அல்லது இந்த நபரிடத்தில் போய் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டால் இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டுறலாம் என்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லும் பொழுது அப்படியே மக்கள் அந்த இணை வைப்பு காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லீமனுடைய நம்பிக்கை எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் மிக அழகாக நமக்கு பாடம் எடுக்கிறது. அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இறைவன் நமக்கு மேற்கோள் காட்டுகிறான். இதா மரில்து ஃபஹுவ யஸ்ஃபீன், அவனே எனக்கு நான் நோயுழுகிற போது நோய் நிவாரணம் அளிப்பவன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவதை அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறான். இப்படி பல்வேறு தூதர்கள், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிற போது ஐயூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அல்லுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவனிடத்தில் கேட்கிறார், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று இறைவனை இறையஞ்சி இறைவனிடத்தில் அந்த துன்பம் குறித்து கோரிக்கை வைக்கிற போது அந்த துன்பத்தை இறைவன் நீக்குகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை நமக்கு சொல்லித்தரப்படுகிற போது இந்த நோய் தொடர்பாக நாம் மிகுந்த கவனத்தோடு, அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்தது, அல்லாஹு தான் அதை குணப்படுத்துவான் என்கிற பொறுமையோடு அதை கையாளணும். ஏன்னா அந்த நோய் என்பது மறுமையை நம்புகிற நமக்கு அது நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குகிற ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒமா மின் முஸ்லிமின் யுசிபுஹு, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும் மரத்தின் இலைகள் உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்களெல்லாம் அவனை விட்டு உதிர்ந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நோய்வாய்ப்பட்ட ஒருவரை பார்க்க போகிற போது அவர் அந்த நோயின் போது உம்மு சாயிப் என்கிற அந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், லா பாரக் அல்லாஹு ஃபீஹா, இந்த நோய்க்கு அல்லாஹுடைய வளம் சேராமல் இருக்கட்டும் என்பது மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காய்ச்சலை நீங்கள் திட்டாதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃப இன்னஹா ததுஹிபு ஹதாயா பனி ஆதம், இது ஆதமுடைய பிள்ளைகளின் அந்த பாவங்களை எல்லாம் அகற்றக்கூடிய வேலையை செய்கிறது. எந்த அளவிற்குனா கொல்லனுடைய உலை இரும்பின் துருவை அகற்றி விடுவதை போன்று இது அகற்றி விடுகிறது, பாவங்களிலிருந்து மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நோய் வருகிற போது பொறுமையாக அதை இறைவன் புறத்திலிருந்து அது நீக்கப்படும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் அந்த நோய் குறித்த சரியான புரிதலும் நமக்கு இருக்கணும். சும்மா நோயோடு நாம் இருந்து கொள்ள வேண்டியதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது யா இபாதல்லா ததாவ்
நீங்கள் உங்களுடைய அல்லாஹுவின் அடியார்களை நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். ஏன்னா அல்லாஹ் எந்த நோயையுமே அதற்கான மருந்து இல்லாமல் அல்லாஹ் படைக்கலை, அல்லாஹ் இறக்கலை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நோய்க்கும் குல்லி தாயின் தபாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. அந்த மருந்து சரியான அந்த நிவாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிற போது, நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைகிற போது பி இதினில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய அந்த அனுமதியினால் அந்த நோய் குணமாகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இப்போ நோய் குணமாவதற்கான ப்ராசஸ் என்னென்னா, இறைவனுடைய நாட்டம் என்பதுதான் அடிப்படை. அப்போ இறைவனுடைய நாட்டம் ஏற்படுவதற்கு நாம் அந்த நோய்க்கான நிவாரணத்தை தேடணும், நோய்க்கான சரியான மருந்தை உட்கொள்ளணும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இறைவன் புறத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பகுதி வலிக்கிறது, இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் என்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. அப்படின்னா நாம் பிஸ்மில்லாஹ் என்று நோய் ஏற்பட்ட அந்த பகுதியில் கை வைத்து, இப்போ இந்த பகுதி வலிக்கிறது, இந்த கைப்பகுதி நமக்கு வலிக்குதுன்னா அந்த பகுதியில் நாம் கையை வைத்து பிஸ்மில்லாஹ், ரொம்ப இலகுவான வார்த்தை தான், பிஸ்மில்லாஹ் 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 என்று நாம் 3 தடவை சொல்லணும். எந்த பகுதியில் நமக்கு நோவு ஏற்பட்டிருக்கிறதோ, பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ, வலி இருக்கிறதோ, பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதி, உதாரணத்திற்கு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் கைகளை வைக்கணும், வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்லணும். சொன்ன பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அந்த வாசகத்தை அதை தொடர்ந்து 7 முறை நாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. என்ன வார்த்தை அது? இலகுவான வார்த்தை, மனப்பாடம் செஞ்சிடலாம். சொல்ல சொல்ல நீங்களும் திரும்ப அதோடு சொல்லி கொண்டீர்கள் என்றால் இன்றைக்கே நாம் இந்த பதிவு முடிவதற்குள்ளாகவே நீங்கள் காணொளியிலேயே மனப்பாடம் செய்து விடலாம். கையை வைத்த நிலையிலேயே நாம் பிஸ்மில்லாஹ் சொன்ன மாதிரி அஊது பில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அஊது பில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அஊது பில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அஊது பில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. ரொம்ப எளிமையான வாசகம். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அப்போ நாம் இந்த வார்த்தைகளை 7 முறை சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன இதற்கு என்ன பொருள்? அஊது பில்லாஹ், நான் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அவனது ஆற்றலை முன்வைத்து, வ குத்ரத்திஹி அவனுடைய ஆற்றலை முன்வைத்து நான் பாதுகாப்பு கோருகிறேன். நான் உணர்கிற இந்த தீமையிலிருந்தும், நான் அஞ்சுகிற தீமையில இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பார்க்கிற இந்த தீமை, எனக்கு இந்த கை பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா, அங்கே பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்லி இந்த மேற்கண்ட வாசகத்தை 7 முறை நாம் சொல்லணும். இதற்கு என்ன பொருள்னா, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் அவனது ஆற்றலை முன்வைத்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்து பாதுகாப்பு எனக்கு வேணும்? மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அல்லாஹ் நான் இப்போ என்ன தீமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த நோவினையை உணர்ந்து கொண்டிருக்கிறேனோ இதிலிருந்தும், இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்று நான் அஞ்சுகிறேனோ, பயப்படுகிறேனோ, என்ன பாதிப்பு இது பெரிதாவதனால் ஏற்படுமோ அந்த பாதிப்பிலிருந்தும் நான் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த வார்த்தைகளை நாம் இதை சொல்லி இந்த இடத்துல 7 தடவை நாம் சொல்லணும். ரொம்ப இலகுவான வார்த்தை. 3 முறை பிஸ்மில்லாஹ் 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 என்று சொல்லணும். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. சொல்லுங்க, மெதுவாக சொன்னீங்கன்னா மிக இலகுவாக இருக்கும். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு.
இப்படி 7 முறை சொல்லணும். நம்ம எந்த இடத்தில் நோவு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 தடவை சொல்ற மாதிரி அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அப்படின்னு 7 முறை நாம் சொல்லணும். ரொம்ப எளிதான வாசகம். அஊது பில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்கிற இந்த வார்த்தை, இதை மனப்பாடம் செய்து கொள்ளணும். அடுத்ததாக, இது நமக்கு நோய் ஏற்படுகிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த வழிமுறை. இப்போ வேறு ஒருவருக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய சகோதரருக்கோ, நம்முடைய நட்பில் உள்ளவருக்கோ, நம்முடைய அக்கம்பக்கத்தினருக்கோ, நம்முடைய உறவினருக்கோ ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம் அப்படின்னா, அவரை நோய் நலம் விசாரிக்கிற ஒரு பக்குவமும் என்கிற அந்த அணுகுமுறை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்றாங்கன்னா, மன் ஆத மரீலன் லம் யஸல் ஃபி குர்ஃபத்தில் ஜன்னா, யார் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார்களோ அவர் சொர்க்கத்தில் குரஃபா என்கிற அந்த இடத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் இடத்துல கேட்கிறாங்க, குர்ஃபத்துல் ஜன்னானா என்ன என்று கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஃபானா என்ன என்று சொல்லி காட்டுகிற போது நபி அவங்க சொல்றாங்க, ஜனாஹா, அந்த சொர்க்கத்தின் கனிகளை பறிப்பது. இவர் நீங்க நோயாளியை நலம் விசாரித்து வருகிற வரைக்கும் சொர்க்கத்தின் கனிகளை பறித்து கொள்கிற வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு வழங்குகிறான். அந்த உயர்ந்த அந்தஸ்தை, சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம் என்கிற உத்தரவாதம் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. மறுமையில நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க போது இறைவன் அதை நம்மிடத்தில் கேள்வியாக முன்வைப்பான் என்றும் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யகுல் யௌமல் கியாமா, மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானா, யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரில்து ஃபலம் தஉதுனி, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, என்னை ஏன் நீ நோய் நலம் விசாரிக்கவில்லை என்று கேட்கிற போது இந்த மனிதன் கேட்பானா, யா ரப்பி கைஃப அஊதுக, உன்னை எப்படி நான் நோய் நலம் விசாரிப்பேன், வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாருடைய இரட்சகனாக இருக்கிற நிலையில் உன்னைய நான் நோய் நலம் விசாரிப்பதா என்று கேட்கிற போது அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தால அவனை விசாரித்திருந்தால் நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாளை மறுமையில் அது குறித்து விசாரிப்பான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நோய் நலம் விசாரிப்பதை நாம் பழக்கமாக்கி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படி நிறைய பேர் நோய் நலம் விசாரிப்பதற்காக தன்னிடத்தில் பணி செய்த யூத சிறுவனை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அதை பழக்கமாக்கி கொள்ளணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கே என்ன பேசணுன்றது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக இந்த நோயா, ஐயோ இது இத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு தானே வரும், உங்களுக்கா இது வரணும், வந்தா அவ்வளவுதானே, இறந்து போயிடுறாங்களே என்கிற மாதிரி இன்னைக்கு போய் அங்கே போய் உட்கார்ந்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற வேலைகளை செய்துவிட்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது, இதா ஹலர்த்துமுல் மரீல, நீங்கள் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் ஃபகூலு ஹைரன், நீங்கள் நல்லதையே சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற வானவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். அப்போ அவங்க நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அதை ஆமீன் சொல்லுகிற காரணத்தினால நீங்கள் கவனமாக பேசுங்கள், நல்லதை பேசுங்கள் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரும் கூட அந்த நல்ல வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தராங்க. அங்கே போய் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இலகுவான வார்த்தை, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். நமக்கு இன்ஷா அல்லான்றது இலகுவான வார்த்தை, நமக்கு தெரிந்திருக்கிற அறிமுகமான பரிச்சயமான வார்த்தை. லா பஅஸ, லா பஅஸ, லா பஅஸ, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இது இலகுவான வார்த்தை, நீங்கள் போய் சொல்லலாம். போய் நோயாளியை பார்க்கிற போது நல்ல வார்த்தையை சொல்லணும் பொழுது கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பாவங்களிலிருந்து ஒரு மன்னிப்பை ஏற்படுத்தி உங்களை பரிசுத்தமானவாக இந்த நோய் உங்களை மாற்றிவிடும், அப்படித்தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது என்று நீங்கள் அழகான வார்த்தைகள் அங்கே போய் சொல்லணும். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். போய் அங்கே உட்கார்ந்து லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை நம்ம கற்றுக்கொண்ட இந்த இலகுவான வார்த்தை நீங்கள் சொல்லும் போதே மனப்பாடம் செய்து விடலாம். லா பஅஸ
தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. என்ன வார்த்தை அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகிற அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த நோய் குறித்து அந்த நோயாளியை பார்க்கிற போது அவருக்காக இறைவனிடத்தில் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனையாக சொல்றாங்க, அதுஹிபில் பஅஸ. நாம் அங்கே அவரிடத்துல போய் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை மிக இலகுவாக மனப்பாடம் செய்ய வேண்டிய ரொம்ப ஒரு குறுகிய ஒரு வார்த்தை தான். நம்ம சின்ன சின்னதாக மனப்பாடம் செஞ்சோம்னா ஈஸியாக அந்த வரியை முழுவதுமாக மனப்பாடம் செய்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பார்ப்போம். அதுஹிபில் பஅஸ, அதுஹிபில் பஅஸ, அதுஹிபில் பஅஸ, ரப்பன் நாசி, ரப்பன் நாசி, வஸ்ஃபி, வஸ்ஃபி, அன்த ஷாஃபி, அன்த ஷாஃபி, லா ஷிஃபாஅ, லா ஷிஃபாஅ, இல்லா ஷிஃபாஉக, இல்லா ஷிஃபாஉக, ஷிஃபாஅன், ஷிஃபாஅன், லா யுகாதிரு சகமா, லா யுகாதிரு சகமா, லா யுகாதிரு சகமா. ரொம்ப இலகுவான வார்த்தை. திரும்ப நம்ம சொல்கிறோம், அதுஹிபில் பஅஸ, ரப்பன் நாசி, வஸ்ஃபி, அன்த ஷாஃபி, லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக, ஷிஃபாஅன், லா யுகாதிரு சகமா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அதுஹிபில் பஅஸ ரப்பன் நாசி, மனிதர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே. வஸ்ஃபி அன்த சாஃபி, நோயை குணப்படுத்தணும், நீதான் நோயை குணப்படுத்தக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் இல்லை. ஷிஃபா அன் லா யுகாதிரு சக்கமா, நீ அந்த நோயே இல்லாதவாறு நீ அதை போக்கி குணப்படுத்து என்று இப்படியான ஒரு கோரிக்கையை அவருக்காக இறைவனிடத்தில் முன்வைக்க வேண்டும். எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தத்தை உடையது என்பதை நாம் கவனிக்கணும். அப்போ இலகுவான வார்த்தை இன்னொரு முறை நம்ம சொல்கிறோம், அதுஹிபில் பஅஸ ரப்பன் நாசி, வஸ்ஃபி, அன்த ஷாஃபி, லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக, ஷிஃபாஅன், லா யுகாதிரு சகமா. இந்த இலகுவான வார்த்தைகளை நாம் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிற போது சொல்லி வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. நாம் நோய்வாய்ப்பட்டாலும் இறைவனிடத்தில் மட்டுமே நிவாரணத்தை தேடி அந்த பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ளணும். பிறருக்காக வேண்டியும் நாம் அவருடைய நோய் நிவாரணத்திற்காக பிரார்த்தனை செய்து அவர்களை சந்தித்து வந்து இந்த பிரார்த்தனைகளை செய்து ஆறுதல்களாக நம்முடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அப்படி நாம் வழிகாட்டிப்படி நடந்து நம்முடைய அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்குரிய காரியமாக இதை சொல்லி காட்டியிருக்கிற அடிப்படையில் இதன் மூலமாக சொர்க்கம் செல்கிற நல்வாய்ப்பை பெறுகிற நன்மக்களாக இறைவன் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி முடிக்கிறேன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.